என்னன்னு முதல்ல விசாரிங்க. விசாரணை குழு அமைத்து விசாரிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறையை இவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் நாங்கள் வந்து சும்மா சொல்லலை, இது ஏதோ பேரளவுக்கு சொல்லலை. 565 பக்கம் ஆதாரங்களோட பணியாணையோட ஒவ்வொரு நான் சொன்னக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும். அப்போ இது மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாளே வந்து இதில் எந்த ஊழலும் நடைபெறவே இல்லை, அறப்போர் வந்து சொல்வது உண்மைக்கு புறமானது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ கிலோ சக்கரை அனுப்பணும், இவ்வளோ கிலோ அரிசி அனுப்பணும், பருப்பு அனுப்பணும், எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ முதல் நாள் நான் போனாலும் என்னுடைய அரிசி எங்கே இருக்கணும், முதல் நாள் போனாலும் என் சக்கரை எங்கே இருக்கணும், 30வது நாள் போனாலும் இருக்கணும். புரியுது, ரைட்டா? ஆனால் ஏன் இல்லை? இப்போது கிறிஸ்டி ஏற்கனவே வந்து பல 2-3 ஆட்சிகளில் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்படின்றப்போ அது அவங்ககிட்டே கொடுக்குறதுனா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் நினைக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கந்தசாமி என்கோ, கார்த்திகேயா, முருகா இந்த 3 நிறுவனங்களுக்கும் நெல் போக்குவரத்து செய்ததற்கான எந்த அனுபவமும் கிடையாது. எந்த அனுபவமுமே கிடையாது. நீங்கள் வேற விதமான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துக்கலாமே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று மூடி நின்றிருக்கிறார் அறப்போர் ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சார். நேற்றைய தினத்தில் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண அறப்போர் இயக்கத்தினரை கைது செஞ்சுருக்காங்க. எதுக்காக கைது செஞ்சாங்க? உங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நாங்கள் போராட்டமே பண்ணலை, போராடவும் போல. சரி, நாங்கள் என்ன எதுக்காக போனோம் அப்படின்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற பெயரை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனுக்கான வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரி. கிறிஸ்டி குமாரசாமி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகே என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் என்று முருகர் பெயராலே 3 நிறுவனங்கள் துவங்கப்பட்டு இந்த நிறுவனங்களுக்கு 39 மண்டலங்களிலும் ரேஷன் போக்குவரத்து ஒப்பந்தம் முறைகேடாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 992 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நம்ம மார்ச் மாதம் வெளியிட்டிருந்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நெல் போக்குவரத்து செய்வதற்காக லாரி ஓனர்ஸ் வந்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு 300 ரூபாய்க்கே ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக 320 ரூபா 329 ரூபா வரைக்கும் ஓட்டியிருக்கிறாங்க. வெறும் கொட்டேஷன் பேசிஸில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த அதிகாரி பண்ணக்கூடிய கொட்டேஷன் பேசிஸில் இருக்கக்கூடியதே 329 ரூபாய்க்கு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு மெட்ரிக் டன். அரசாங்கம் ஓப்பன் டெண்டர் விடுறீங்க. அப்போ இதை விட குறைவாகத்தான் ஜென்ரலாக வரணும். அரசாங்கம் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி இதோடைய உண்மையான மதிப்பு 288 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து செய்ய அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த லாரிகளுக்கு ஃபிக்ஸ் செய்து இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஆனால் இந்த ஏற்கனவே லாரி ஓட்டிகிட்டு இருந்தவங்க யாருமே இதில் பங்கு பெற முடியாதபடி, அதாவது பங்கு பெறலாம் ஆனால் உங்களுடைய விலைப்புள்ளிகளை நாங்கள் திறக்க மாட்டோம், இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கிறிஸ்டி நிறுவனத்திற்கு செட்டிங் செய்யறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு செய்து விட்டோம், அதனால் உங்களுடைய ஒப்பந்தங்கள் எதுவும் திறக்கப்படாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெண்டர் கண்டிஷனை அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் வைத்திருக்கிறார்களோ அதை விட அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு நிறுவனமும், அனுபவம் உள்ள நிறுவனமும் போட்டி போடவே முடியாது, அவர்கள் வந்து உள்ளேயே வர முடியாது. ஸோ முதல் டெக்னிக்கல் பிட் ஸ்டேஜ்லேயே அவங்கள வெளியே தள்ளிடுறாங்க. அப்போது யார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த 2 நிறுவனங்கள் இதில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது என்றால், இந்த கிறிஸ்டி குமாரசாமியுடைய நிறுவனங்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது என்ன மாவட்டம்? புதுக்கோட்டை, கந்தசாமி முருகா, கார்த்திகேயா கந்தசாமி, கார்த்திகேயா கந்தசாமி, கார்த்திகேயா கந்தசாமி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்கு. இப்போ இந்த உதயம் டிரான்ஸ்போர்ட்டோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தேர்ச்சி பெற முடியாது, இவர்களுக்கு உனக்கு அனுபவம் கிடையாதுன்னு வெளியே அனுப்பிட வேண்டியது. அப்போது இந்த 2 பேர் மட்டுமே விலைப்புள்ளி திறப்பாங்க. இப்போது நீங்கள் 2 கம்பெனி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட போகிறீங்க, அரசாங்கம் இதுக்கு 288 ரூபான்னு ரேட்டு சொல்கிறாங்க, போட்டி போடுற 2 நிறுவனமும் உங்கள் நிறுவனம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நிறுவனத்தில் 800 ரூபா ரேட்டு, இன்னொரு நிறுவனத்தில் 900 ரூபா ரேட்டு, இந்த மாதிரி கொடுக்குறாங்க.
அரசாங்கம் அதை பேச்சுவார்த்தையை நடத்துறது போல் நடத்தி 600 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்க கொடுக்குறாங்க. புரியுது. மாவட்டத்தில் 300 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு 288 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. ஆனால் 2 மடங்காக 600 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன், 598 எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிறிஸ்டி நிறுவனங்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுத்தாச்சு. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு டன்னுக்கே 310 ரூபாய் என்றால் 30 லட்சம் 40 லட்சம் டன் அரசாங்கம் வாங்குறாங்க. அவ்வளவு டன் ஒவ்வொரு நெல்லும் பார்த்தீங்கன்னா 4 முறை மூவ் ஆகும். விவசாயிக்கிட்டேருந்து குடவுனுக்கு, குடவுன்லேருந்து ரைஸ் மில்க்கு, ரைஸ் மில்லேருந்து குடவுனுக்கு, திரும்ப இன்னொரு குடவுனுக்கு, இது மாதிரி 4-5 முறைகள் மூவ் ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை தான் கணக்கு பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட 600 கோடியிலேருந்து 1700 கோடி ரூபாய் வரை இருக்கலாம். சராசரியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூட அது 992 கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு புகாரை கொடுக்குறோம். இப்போ இந்த புகாரை பார்த்தோன்னா ஒரு அமைச்சர் என்ன பண்ணணும், சக்கரபாணி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு நம்ம துறையில், என்னன்னு முதல்ல விசாரிங்க, விசாரணை குழு அமைத்து விசாரிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறையை இவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் நாங்கள் வந்து சும்மா சொல்லலை, இது ஏதோ பேரளவுக்கு சொல்லலை, 565 பக்கம் ஆதாரங்களோட பணியாணையோட ஒவ்வொரு நான் சொன்னக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ 598 ரூபான்னு சொல்கிறீங்களே, எங்கேருந்து இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ இந்த மாவட்டத்தில் 597 ரூபா முதல் 8 கிலோமீட்டருக்கு பணியாணை வழங்கியிருக்கிறாங்க. இந்த பணியாணையோடு சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். 288 ரூபாய் சொன்னீங்கன்னா 288 ரூபாய் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கான அந்த ஆதாரத்தை நம்ம வந்து இதில் இணைச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம 288 ரூபான்னு இந்த டெண்டர் டாக்குமெண்ட்ல அவங்களே போட்டிருக்கிறாங்க. அதை மீறி தான் வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை பாருங்க, 288 ரூபாய் ஷெட்யூல் ரேட்ல அவர்கள் போட்டு இருக்கக்கூடியது, நாம ஏதோ சொல்றது கிடையாது. டெண்டர் டாக்குமெண்ட்ல நீங்களே பார்க்கலாம், 288 ரூபாய் ஷெட்யூல் ஆஃப் ரேட். அரசாங்கம் இந்த டெண்டருக்கு நிர்ணயித்தவில்லை. அப்போ இது எல்லாத்தையும் வச்சுதான், ஆதாரத்தோடு தான் வச்சுதான் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இது மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அமைச்சர் நம்ம அடுத்த நாளே வந்து இதில் எந்த ஊழலும் நடைபெறவே இல்லை, அறப்போர் வந்து சொல்வது உண்மைக்கு புறமானது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. சரி, அதுக்கு பிறகு நாங்கள் 2-3 மாதம் நாங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா, சார் இங்கே டெண்டர் வந்து டெண்டர்லேயே ஜூலை 2023 முதல் ஜூன் 2025 வரை அப்படின்னு சொல்லி தான் டெண்டர் போட்டுருக்கீங்க. நீங்கள் பார்க்கலாம், அதான் டெண்டர் நோட்டீஸ், இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இதையே மீறக்கூடிய விதமாக பணியாணை வழங்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1/7/2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்படலாம் என்று நாங்கள் வந்து 2023 நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி பணியாணை கொடுக்குறாங்க. 2026 வரை பணியாணை கொடுக்குறாங்க, நீட்டிச்சிருக்காங்க. ஆமாம், ஜூன் வரை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜூன் 2026 வரை கொடுப்பதற்கு நீங்கள் டெண்டர் நோட்டீஸில் அப்படி அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. டெண்டர் நோட்டீஸில் நீங்கள் சொல்லியிருப்பதே ஜூன் 2025 வரை. அப்போது இது ஒரு அப்பட்டமான பொய் வேற. அப்போ இதை வைத்தால் ஜூன் 2025 முடிங்கன்னு சொன்னால் அதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ அதுதான் ஜூன் 2025 வரைக்கும் நாங்கள் கால அவகாசம் கொடுத்து இது முடிப்பாங்கன்னு பார்த்தோம், இதுவும் முடிக்கல. இப்போ முடிச்சா கூட இந்த ஒரு வருஷத்தில் 400-500 கோடி ரூபாய் சேமிக்கலாம், நம்மளுடைய வரிப்பணம். இப்போது எளிய மக்கள் இப்போது ஏன் 20வது நாள் போய் ரேஷன் கடையில் போய் அடிச்சுக்கணும்? ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு 20வது நாள் போனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால முதல் ஒரு 3-4 நாள் போய் அடிச்சுக்கிறாங்க இல்லையா மக்கள். 20வது நாளில் வேணா போக முடியாது, ரேஷன் கடைக்கு போனால் காலியாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே போனால் பொருளும் இருக்காது. அப்போ அதனால தான் முதல் ஒரு வாரத்துக்குள்ளே போய் அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ இது ஏன் நடக்குது? போதுமான பொருள் அமிச்சிங்க ரேஷன் கடைக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள் கார்டுக்கு எவ்வளோ கிலோ சர்க்கரை, எவ்வளோ லிட்டர் பாம் ஆயில், எவ்வளோ கிலோ பருப்புங்கிறது உங்கள் கார்டில் இருக்குது. அந்த ரேஷன் கடையில் இருக்கிற எல்லார் கார்டுலையும் எவ்வளோ கிலோன்னு தெரியும் அரசுக்கு. ஸோ இந்த ரேஷன் கடையில் இவ்வளோ கார்டு இருக்குது, அப்போ இவ்வளோ கிலோ சக்கரை அனுப்பணும், இவ்வளோ கிலோ அரிசி அனுப்பணும், பருப்பு அனுப்பணும், எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியும். அப்போ முதல் நாள் நான் போனாலும் என்னுடைய அரிசி எங்கே இருக்கணும், முதல் நாள் போனாலும் என் சக்கரை எங்கே இருக்கணும், 30வது நாள் போனாலும் இருக்கணும். புரியுது, ரைட்டா? ஆனால் ஏன் இல்லை? ஏன் இல்லைன்னா, இது போன்ற ஊழல்கள், ரேஷன் போக்குவரத்து போன்ற ஊழல்களில் ஒரு அரசாங்கத்துக்கு மானியமாக இப்போ இந்த அரசு மானியமாக 10,000 கோடி ரூபாய் 12,000 கோடி ரூபான்னு ரேஷன் துறைக்கு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை இந்த பொருள் வாங்குவதற்கு செலவு செய்வதற்கு பதில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஊழல்கள் செய்து ஊழல்வாதிகளுக்கு அதிக ரேட்டுக்கு கொடுத்துறாங்க. அப்போ பொருள் வாங்க போதுமான காசு கிடையாது. அப்போ ரேஷன் கடைக்கு போதுமான பொருள் வரது கிடையாது. இதன் விளைவாக மக்கள் அடித்து கொள்ள வேண்டி யாருக்கு முதல் 10 பேருக்கு பொருள் வேணும்னா 8 பேருக்கு பொருள் தான் அனுப்புறீங்க. அப்போ முதல் 8 பேர் யார் ரேஷன் கடைக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் பொருள் கிடைக்கும். இதனால அடிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது வேலைக்கெல்லாம் லீவ் போட்டு
ரேஷன் கடைக்கு போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை, எவ்வளோ பிரச்சனை. இன்னொன்று அந்த பொருளும் தரமாகவும் இல்லை, தரமானதாகவும் இருக்காது, அதிலும் நடக்கக்கூடிய ஊழல்கள். அப்போது இதை தான் நம்ம வந்து முன்வைத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனாக இயங்கலை, கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு கிறிஸ்டி வாணிப கழகம், தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று குமாரசாமி, ஸ்டாலின், சக்கரபாணி ஃபோட்டோவை போட்டு இனிமேல் இதை நீங்கள் கரப்ஷன் இஸ் அவர் ரைட், ஊழல் வந்து எங்கள் உரிமை அப்படின்னு இதை லோகோவாக வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய மோட்டோ சர்விங் த புவர்லாம் இல்லை இப்போது. ஆனால் மோட்டோ வந்து ஸ்விண்டில் த புவர் மேக் கிறிஸ்டி ரிச், ஏழைகளை சுரண்டி கிறிஸ்டி நிறுவனத்தை பணக்காரராக்கு என்ற ஒரு மோட்டோவுடன் நீங்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருப்பதால் இதையே உங்கள் பெயராக வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்பது உங்களுக்கு பொருத்தமாக இல்லை என்று சொல்லி இதற்கு ஒரு பெயர் பலகையும் தயார் செய்து எம்டி கையில் பரிசாக கொடுப்பதற்காக சென்றோம். அந்த பரிசாக கொடுப்பதற்காக அவர் எம்டியை மீட் பண்ண போகும்போது தான் இவர்கள் வாசலிலேயே 50-100 போலீஸை குவித்து, அவ்வளோ அவமானமாக இருக்குல்ல, எம்டியை பார்த்து நாங்கள் எங்கேயாவது இந்த போர்டை கொடுத்துட்டோன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால் 50-100 போலீஸை குவித்து எங்களை உள்ளேயே செல்ல விடாமல் கைது செய்து மண்டபத்தில் போய் அடைத்தார்கள். இதுதான் நடந்தது. சார் புரியுது சார். உணவுப் பொருள்ன்றதுனால பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்றப்போ கிறிஸ்டி ஏற்கனவே வந்து பல 2-3 ஆட்சிகளில் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்படின்றப்போ அது அவங்ககிட்டே கொடுக்குறதுனா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் நினைக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா, முருகா இந்த 3 நிறுவனங்களுக்கும் நெல் போக்குவரத்து செய்ததற்கான எந்த அனுபவமும் கிடையாது, எந்த அனுபவமுமே கிடையாது. அனுபவம் மிக்கவர்களுக்கு கொடுத்தா நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அவர்கள் ப்ராப்பராக ஓப்பன் டெண்டர் சிஸ்டம் படி நீங்கள் ஒரு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில், தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், ஒப்பந்த வெளிப்படைத்தன்மை சட்டம் என்று ஒன்று உள்ளது. அந்த சட்டத்தின்படிதான் நீங்கள் போட முடியும். அந்த சட்டத்தின்படி போட்டி என்று ஒன்று இருக்க வேண்டும். போட்டி என்பது எப்போ ஹெல்த்தி காம்படிஷன் போட்டிருப்பாங்க, ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். ஆரோக்கியமான போட்டி என்னன்னா, நீங்கள் ஒரு ஒப்பந்ததாரர், நான் ஒரு ஒப்பந்ததாரர், அவர் ஒரு ஒப்பந்ததாரர், உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவரை தெரியாது, நீங்கள் என்ன ரேட் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது, நான் என்ன ரேட் போட்டிருக்கேன்னு அவருக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் அரசாங்கத்துக்கு ஒரு இப்போ 288 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் 280 ரூபான்னு சொல்லுவார், ஒருத்தர் 290 ரூபான்னு சொல்லுவார், இன்னொருத்தர் 300 ரூபான்னு சொல்லுவார். அப்போ 280 ரூபா சொன்னவர் குறைவான ரேட்டாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு போட்டியின் வடிவத்தில் ஒரு கிறிஸ்டின் நிறுவனம் எடுத்திருந்தாங்கன்னா அதில் தவறு கிடையாது, அதில் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது இல்லையா? ஆனால் முறைகேடாக போட்டுபவர்கள் எல்லாம் தேர்ச்சி இல்லாதவர்கள், அதுக்கேற்ற போல் டெண்டர் கண்டிஷன் செட் பண்ணி அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு எந்த அனுபவமே இல்லாத நிறுவனங்களை நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவித்துவிட்டு அவர்களுக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தை இப்படி கொடுத்திருப்பது தான் மிகப்பெரிய சிக்கல். 2 மடங்காக அது 598 ரூபாய் கொடுத்துருக்கு, இதுதான் பிரச்சனை. அப்போது இது வந்து ஊழல் செய்வதற்காகவே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், டெண்டர். இதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். புரியுது சார். சார் கண்டிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பேரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவன ஈர்ப்புக்காக செய்கிறதுக்காக ஒரு அரசாங்கத்துக்கு அது அவமானமாக இருக்காதா? அதனால கூட கைது செஞ்சுருக்கலாம்ல அவங்க. எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் அவங்க. அவங்களுடைய நாங்கள் என்னென்னா, நீங்கள் வேற விதமான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துக்கலாமே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்படி ஒரு ஊழலை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். சுயமரியாதை இயக்கம்னு சொல்கிறீங்க, சமூக நீதினு பேசுகிறீங்க. இதில் சமூக நீதி எங்கே இருக்குது? எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருளில் இப்படி ஊழல் நடந்தால் யார் பாதிக்கப்படுவார்கள்? ரேஷன் போக்குவரத்தில் யார் பாதிக்கப்படுவார்கள்? இப்போ இது சமூக அநீதி இல்லைன்னா வேற எது சமூக அநீதி? அப்போது நீங்கள் சமூக நீதியை பற்றி பிஆர் வேலையை மட்டும் பார்த்துவிட்டு இப்படி துறைக்குள்ள ஒருவேளை முதலமைச்சர் சொன்னீங்க எனக்கு இந்த ஊழல் நடந்ததே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பார்வைக்கு மார்ச் மாதம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம், 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய இப்போ நான் இப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் முதலமைச்சர் பிரிவுலேருந்து சிவில் சப்ளைஸ் கிட்ட கேட்குறாங்க. இப்போ சிவில் சப்ளைஸ் எம்டி வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார். இப்போ 2/7/2025 அன்று சிவில் சப்ளைஸ் எம்டி வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார் முதலமைச்சருக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, 131 நிறுவனங்கள் போட்டி போட்டது, 78 போக்குவரத்து நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் இது தேர்ச்சி செய்யப்பட்டு இறுதியில் 39 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டதுன்னு பதில் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஆமாம், 39 மண்டலங்கள்லையும் 39 நிறுவனங்களாக தேர்வு செய்யப்பட்டது இல்லை, 2 நிறுவனங்கள் தான், 3 நிறுவனங்கள் தான் மாறி மாறி அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு 39 மண்டலங்கள்லையும்.
அப்போ 3 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டதுன்னு தானே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எம்டி வந்து சரியான பதில வந்து முதலமைச்சர் கண்டிப்பா. அப்படி இல்லாமல் அப்பட்டமாக ஒரு பொய். 78 நிறுவனங்கள் தேர்ச்சி பெற்றதுங்கிறது என்னன்னா 39 மண்டலங்கள்லயும் 2 நிறுவனம், இதே நிறுவனமே 2 இருக்கு இல்லையா, கார்த்திகேயா, கந்தசாமி முருகான்னு, அதுதான் 78ன்னு சொல்றாரு. புரியுது. உண்மையிலே யாருன்னா மீதி 53 நிறுவனங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. 51 நிறுவனம் பொய்களை, அவங்க தான் ஒரிஜினலாக டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறவங்க. அவங்க எல்லாரும் டிஸ்குவாலிஃபைடு. மீதி இருக்கக்கூடிய இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே டெக்னிக்கல் பிட்ல குவாலிஃபை ஆகிறாங்க. கடைசியில் விலைப்புள்ளி அவர்களது மட்டுமே திறக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி ஒரு பொய்யை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு மேனேஜிங் நிர்வாக இயக்குனர், மேலாண் இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒரு முதலமைச்சருக்கு அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார், எனவே இந்த புகார் மனுவில் தெரிவித்த அனைத்து புகார்களும் உண்மைக்கு புறம்பானதுன்னு நம்மளுடைய பெட்டிஷனை பற்றி ஒரு சிவில் சப்ளைஸோடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி சொல்கிறார் என்றால், இது சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனா கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், இது எதற்காக நீங்கள் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்று பெயர் வைத்திருப்பதில் துளியளவும் நியாயம் இல்லை. நீங்கள் வந்து ஜூலை 10ஆம் தேதி முதல், அதாவது நேற்றைய தினம் முதல், உங்கள் பெயரையும் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சம்பளமும் எங்கள் வரிமணத்தில் வாங்காதீங்க, சம்பளத்தையும் சேர்த்து நீங்கள் கிறிஸ்டியிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகிறோம். சார், இன்னொன்று இருக்குது, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, மெயின்டெனன்ஸ் விலை ஏறிடுச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்க இவ்வளோ கேட்டிருக்கலாம், அரசாங்கம் அதுக்கு பேரம் பேசி பாதிக்கும் மேலே கொடுத்துருக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஊழல்னு சொல்ல முடியுமா சார்? இப்போது 288 ரூபாய் அரசாங்கம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அவர்கள் செய்யக்கூடிய, அந்த குழு செய்யக்கூடிய. இரண்டாவது, இப்போ நேத்தி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெட்ரோல் விலை நேத்திக்கு இன்னைக்கும் மாறாது. 2023 ஜூன்லையும் 2024 ஜூனில் 329 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இதே ஒப்பந்தத்திலேயே அந்த அனுபவமிக்க லாரி ஓனர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் வெளியிட்டதுக்கு பிறகு ஒரு 2 பேர் ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் சொன்னது எவ்வளோ உண்மைன்னா, நான் வந்து 80 லாரி வச்சுருக்கிறேன், நான் இந்த ஒப்பந்தத்தில் 280 ரூபா கொட்டேஷன் கொடுத்தேன் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு, எந்த வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க, கம்மியாக கொடுத்துருக்காரு, 280 ரூபா கொடுத்து 80 ரூபா கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் 80 லாரி வைத்து அனுபவமிக்கவராக இருந்தாலும் இவருக்கு திறன் இல்லை. ஏன்னா இப்போ இவருக்கு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அனுபவத்தை 5 கோடின்னு வச்சுக்க வேண்டியது. இவங்க தெரியும், இந்த 53 லாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியும், அதை விட அதிகமாக வைத்துக் கொள்வது. புரியுதுங்களா? புரியுது. அப்போ இவங்களுக்கு கிறிஸ்டி நிறுவனங்களுக்கு தான் அனுபவமே இல்லையா, அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? அதுக்கு ஒரு கிளாஸ். உங்களுக்கு அனுபவமே இல்லை என்றால் 5% பணத்தை மட்டும் கட்டிவிட்டு, டெண்டர் வேலையில் பணத்தை மட்டும் பேங்க் கேரண்டியாக, பணத்தை கூட கட்டணும், பேங்க் கேரண்டியாக கொடுத்து விட்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன சொல்கிறாங்க, வேறு யாரும் பேங்க் கேரண்டிலாம் கொடுக்காதீங்க, நாங்கள் லாக் பண்ணி வச்சுருவோம். இப்போ சொத்து இது எப்படின்னா, அவங்க போய் பேங்க் கேரண்டி வாங்கணும்னா அவங்க சொத்தை வந்து பேங்க்கில் வைக்கணும், வச்சு தான் பேங்க் கேரண்டி வாங்கணும். ஆமாம். இப்போ அதை வந்து அவங்க வேறு விஷயத்துக்கு மார்கேஜ் பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு இந்த ஒப்பந்தம் வேறு ஒரு டெண்டர் போடணும், வேறு இது போடணும்னா பேங்க் கேரண்டி லாக் ஆயிரும். இப்போ இப்படி நீங்கள் மிரட்டினீங்கன்னா எப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த வழியில் பண்ண முடியாது. அதை மீறி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளால் பேங்க் கேரண்டி கொடுக்க முடியாது, இருந்தாலும் போட்டி போட்டு பார்ப்போம்னா இந்த 53 பேரும் டெண்டர் போடுறாங்க. ஆனால் கண்டிஷன் படியே அவங்க நாட் குவாலிஃபைடுன்னு ஆகிடுது. புரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை விட ஒரு மோசடி என்ன இருக்க முடியும்? இவ்வளோ வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய லாரி ஓனர்ஸு ஒருத்தர் கூட இந்த ஒப்பந்தத்தில் திறன் இல்லை, ஒருத்தருக்கு கூட திறன் இல்லைன்னு ஒரு ஒப்பந்தம் புள்ளி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு டெண்டர் சொல்லுதுன்னு சொன்னால், அப்போ அந்த டெண்டரே எவ்வளவு மோசடியான ஒரு டெண்டராக இருக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன அனுபவம்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமுக்குமே அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, புதிதாக வரக்கூடிய நிறுவனங்கள் இது மாதிரி பணம் கட்டி சேர்க்கறது இருக்கு இல்லையா, பல ஒப்பந்தங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். சேர்ப்பாங்க எப்படின்னா, ஏற்கனவே 10 பேர் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க, இது 10 பேரோட நின்றுடக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக புது ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி புது ஆட்களை சேர்ப்பாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்தில் 5% வரைக்கும் கொடுப்பாங்க, 10% வரைக்கும் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் அவங்களுக்கு அனுபவமானோன்னா அவங்களும் போட்டியில் வந்து தொடர்ந்து இயங்கலாம்ன்ற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் சில கண்டிஷன் வரும். இதுதான் மற்றவர்களை உள்ளே கொண்டு சென்று சேர்ப்பாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே தள்ளிட்டு அனுபவமே இல்லாத 3 கம்பெனிக்கு 39 மண்டலத்தையும் அனைத்து டெண்டர்களையும் கொடுத்துட்றாங்க. இது ஒன்று. 2வது, 300 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மாவட்டத்தில்
300 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. ஓட்டிட்டு இருக்காங்க. ஜூன் 30 2024 வரை. ஜூலை 1 2024 அடுத்த நாள் கிறிஸ்டியன் நிறுவனத்துக்கு 598 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரைட்டா? இதை ஒப்பந்தத்திலே 280 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவரு டெண்டரும் போட்டிருக்கிறார். அவரு அனுபவம் இல்லைன்னு வெளியே தள்ளினதுனால அவரோட விலைப்பிள்ளையே திறக்க மாட்டாங்க. திறந்தா தானே காம்படிஷனுக்கு தெரியும். அப்போ விலைப்பிள்ளையை திறக்கிறது வெறும் கார்த்திகேய, கந்தசாமி, முருகாக்கு மட்டும்தான். அப்போ இப்படி தான் இந்த மோசடி வந்து செஞ்சிருக்காங்க. சார் மொத்தமாக இதில் எவ்வளோ ரூபாய் வந்து ஊழல் ஆயிருக்குன்னு 992 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் ஊழல் நடக்கும். இதில் வந்து ஏற்கனவே 400 கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் ரத்து பண்ணீங்கன்னா கூட இன்னொரு 400-500 கோடி ரூபாய் நீங்கள் சேமிக்க முடியும் என்பது தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் வழக்காவோ நீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம பேசலாம். பண்ணலாம். வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் இழுக்கும். பருப்பு சக்கர பாமாயிலேயே நாங்கள் எஃப்ஐஆர் போடணும், அதை மீட்கணும்னு சொல்லி நாங்கள் வழக்கு போட்டு நீதிபதி என்னப்பா இதுக்கு மேலேயாப்பா இவங்க ஆதாரம் கொடுக்க முடியும், இவ்வளவு உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடே பண்ணிட்டாங்க, அப்பயுமா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து கேட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லைங்க இன்னொரு 6 மாதம் அவகாசம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவகாசம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் அவங்க முடிக்கல. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆச்சு. நாங்களும் ஃபாலோ பண்ணி அப்புறம் திரும்ப நீதிமன்றத்தில் இப்போ அவமதிப்பு வழக்கு தொடுத்துருக்குறோம். இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா அவமதிப்பு வழக்குக்கு மேலே அவமதிப்பு வழக்கு தொடுத்துருக்குறோம். ஸோ இதான் நிலைமை. புரியுது. அப்போது நாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது கண்டிப்பாக பண்ணுவோம், ப்ரொசீஜர் வைஸ் அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். ஆனால் இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டுமானால் அது அரசாங்கம் தான் செய்ய முடியும். உடனடியாக செய்யக்கூடிய ஒன்று வந்து அரசாங்கம் தான் செய்ய முடியும். அப்போ அதனால தான் அரசாங்கத்தை நீங்கள் இப்போவாது நிறுத்துனீங்கன்னா ஒரு 400-500 கோடி ரூபாய் இழக்காமல் பார்த்து கொள்ளலாம். இழந்த பணத்தை மீட்கணும்னா நம்ம நீதிமன்றம் வரைக்கும் போய் அதெல்லாம் நிறைய வருஷம் ஆகும். இப்போ இழக்காமலாவது காப்பாற்றலாமே. நீங்கள் இன்னைக்கு ரத்து பண்ணீங்கன்னா நாளையிலேருந்து 300 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு தான் மாவட்டத்தில் ரெடியாக இருக்கிறாங்களே எவ்வளோ லாரி போனஸ். சரி, தமிழ்நாடு முழுக்க வந்து கிறிஸ்டி சப்ளைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ கிறிஸ்டி சப்ளைஸ் வந்து யாரோ ஒருத்தரோட பாதுகாவலர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்கனவே ஓட்டி கொண்டிருந்த லாரி ஓனரை வச்சு தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு 300 ரூபாய்க்கு கொடுத்து இவங்க 600 ரூபா வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுது? புரியுது. அப்போ இவங்களுக்கு பின்னாடி இவங்க வந்து வெறும் இந்த கார்த்திகேயா, இந்த கிறிஸ்டி குமாரசாமி என்பவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு. எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அதுக்கு பினாமியாக மாறிடுவார். மாறி வந்து இப்போ இதுதான் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் ஒரு மளிகை கடை மாடியில் ஒரு 10x10 ரூமில் போட்டு வச்சுருக்குறாங்க. மளிகை கடை மாடியில் திருச்செந்தூரில். இது நானே போய் தான் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோவை இப்போ கந்தசாமி எனக்கு ஒரு சைக்கிள் கடை பக்கத்தில் 10x10 ரூமில் இருக்கிறாங்க. திறக்கக்கூட இல்லை அந்த சைக்கிள் கடை. கரெக்டாக கேட்டால் என்ன சார் அவர் கிறிஸ்டி, அவர் எப்பயாவது தான் சார் ஒரு வாரத்துக்கு 2 நாள் வந்து திறப்பாங்க அப்படின்றாரு. இப்போ அடுத்தது முருகா என்டர்பிரைஸ் ஒரு டீ கடை மாடியில் 10x10 ரூமில் இருக்கிறாங்க. இவங்க தான் 2000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வின் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 1500லேருந்து 2000 கோடி ரூபா இருக்குது இந்த டெண்டரு. அதை வின் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஆஃபீஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுக்கே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரே தலைமை அலுவலகமே அதுதான். அவ்வளோதான் தலைமை அலுவலகம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் தான் அலுவலகம். மிச்ச அலுவலகங்கள்லாம் கிடையாது. வேறு மாவட்டம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே. அவங்களுக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டரு, பில் அடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஓட்ட போகிறவங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏற்கனவே லாரி வச்சுருக்கிறவங்கள்ட்டே இப்போ அரசாங்கம் உனக்கு 300 ரூபா தானே கொடுத்தா நான் 300 ரூபா தரேன் அப்படின்னு ஒரு 2 லாரி ஓனரை சேர்த்துக்கிறாங்க. மிச்ச லாரி ஓனர்லாம் இப்போ கதறிட்டு இருக்கிறாங்க. என்னங்க காம்படிஷன் வந்திருந்தீங்கன்னா நாங்களும் எடுத்திருப்போம், நாங்களும் பண்ணியிருப்போம். ஆனால் எங்களை வந்து காம்படிஷனில் கூட உள்ளே கூட போட்டியிட கூட விடலன்னா புரியுதுங்க அப்படின்னு அவங்களாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருந்த யாரையோ ஒருத்தரை பிடிச்சி நீங்களே ஓட்டுங்க, நான் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற 300 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ இவங்க ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் பில்லு வச்சுக்க வேண்டியது, அரசாங்கத்துக்கிட்டேருந்து மெட்ரிக் டனுக்கு 600 ரூபா வாங்க வேண்டியது, அவங்களுக்கு 300 ரூபா கொடுத்து இவங்க 300 ரூபா வச்சுக்க வேண்டியது. புரியுது. எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மிகப்பெரிய அளவில் பணத்தை அடிக்கக்கூடியது. புரியுது சார். பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்பும். நன்றிங்க சார். நன்றி.